ஹாய் ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி சூப்பரான மஷ்ரூம் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு லைட்டாக வதங்கினதும் ஒரு நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமானதும் நறுக்கி வச்ச ஒரு குடமிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஷ்ரூமை இந்த மாதிரி லேஸாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. குடமிளகா ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாகவே இருக்கட்டும், ஏன்னா ப்ரெட்லேயும் உப்பு இருக்கும். இதை தண்ணி சேர்க்காமையே வேக விடுங்க. மஷ்ரூமே தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பரும் 1 டேபிள் ஸ்பூன் ஒரிகனாவும் போட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஸ்டஃப்டு மஷ்ரூமை நல்லா 4 பக்கமாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்லைஸ்டு சீஸை மேலே வச்சு இன்னொரு பிரெட் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ தோசைக்கல்ல நெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போது அந்த பிரெட்டை மேலே வச்சுட்டு மேலே கொஞ்சம் நெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ அதை வந்து 2 பக்கமாக நல்லா சுட்டிடுங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நைஃப் வச்சு 2ஆக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான மஷ்ரூம் சாண்ட்விச் ரெடி. ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.